உடம்புல கொழுப்பு சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் நல்ல கொழுப்பு அவசியம் தான். கெட்ட கொழுப்பு நிச்சயமா எங்களுக்கு வேணாம். அதை கரைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுவும் இந்த இப்போ சமீபமா பார்த்தோம்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா உடல்ல இருந்து அது அப்படியே கரைஞ்சி வெளியில வர்ற மாதிரி மேஜிக் ஹெர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்கு? தயவு செய்து சொல்லுங்க. இததான் கேட்க ஆவலா இருக்கும். நல்லா பாயில் பண்ணி எப்பயாவது டீ மாதிரி கூட குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இது எல்லாமே நம்மளுடைய கெட்ட கொழுப்பை வெளியேற்றும். கொழுப்பு கட்டி இருக்கு. கொழுப்பு கட்டி கரையிறதுக்கும் ஸ்பெஷல் ஆயில் நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கு இந்த கொடிவேலி தைலம், சடாமாஞ்சில் தைலம், இது எல்லாமே அப்ளை பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளும் கரைய ஆரம்பிச்சாட. கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கான பல டவுட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்ன நோட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரடியா வந்து கூட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். நேரடியா வர முடியாதவங்க வீடியோ கால் மூலமாக ஆன்லைன் கன்சல்டிங்கும் எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமாக இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. நம்ம உடம்புல கொழுப்பு சத்து அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றோம், கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு சொல்றோம். நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவை, கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை. அந்த கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல இருந்து நீக்க முடியுமானா கண்டிப்பா நீக்க முடியும். சித்த மருத்துவ முறைப்படி இதற்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பதிவை மிஸ் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் அப்படி கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை உடனடியா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமா நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் கன்சல்டிங் பெறதுக்கு இந்த நம்பர் தான் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான மருந்துகள் உங்களை தேடி வருவதற்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் அவங்க உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ டாக்டர் மேம் இப்ப மீட் பண்ண போறோம். இந்த கெட்ட கொழுப்பு எப்படி கரைக்க முடியும்னு கேட்போம். மேம் வணக்கம். வணக்கம். ஸோ பாக்குற எல்லாருக்குமே வந்து உடம்புல கொழுப்பு சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் நல்ல கொழுப்பு அவசியம் தான். கெட்ட கொழுப்பு நிச்சயமா எங்களுக்கு வேணாம். அதை கரைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுவும் இந்த இப்போ சமீபமா பார்த்தோம்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குங்க. லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ நமக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் ஒரு பக்கம் அப்படியே பயமுறுத்துது. ஸோ இதில் எல்டிஎல் ஒரு பக்கம் பயமுறுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இது பேட் கொலஸ்ட்ரால் இதயத்திற்கும் சரி நம்மளுடைய லிவருக்கும் சரி அதிகமான பாதிப்பை உண்டாக்குது. நல்ல உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு தாங்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ நார்மலா இருக்கிறங்க, வெயிட் எல்லாம் நார்மல் வெயிட். அப்புறம் எப்படி எனக்கு இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாச்சு, எல்டிஎல் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். இதுல இன்னொரு பக்கம் எப்படின்னா உடல் முழுவதும் அங்கங்க கொழுப்பு கட்டிகள், லிப்போமா அப்படின்னு சொல்ற கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்கு. கொழுப்பு கட்டி கட்டியா இருக்குங்க. இது என்னதான் பண்றது, நான் ஒன்னும் அவ்வளவு குண்டா கூட இல்ல, ரொம்ப கொழுப்பு கூட நான் சாப்பிடுறது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் என்னன்னா ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஃபேட்டு எனக்கு வேண்டாம், வெயிட் கெயின் ஆயிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் உடல்ல என்ன நடக்கும் தெரியுங்களா? ஹேர் ஃபால்ல இருந்து நம்ம எலும்பு தேய்மானத்துல இருந்து பாடி மெட்டபாலிசம்ல இருந்து எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். நடக்க கூட தெம்பே இருக்காது. கொழுப்பு உடலுக்கு தேவை, கண்டிப்பா தேவை. அதே மாதிரி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு அதிகமாகும் போது, அதுவும் டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்ற இந்த கெட்ட கொழுப்பு இருக்கிற உணவுகளை நிறைய நம்ம சாப்பிட்றோம். நிறைய பேரு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க, நான் வெளியிலேயே தான் சாப்பிடணும், ஹோட்டல்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் பருமன் அதிகமாகும், தொப்பை அதிகமாகுது, பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகி இதயத்திற்கு. ஸோ இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து நான் ஸ்டென்ட் வச்சிருக்கேன், ஸோ ஹார்ட்டுக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணேன், இவ்வளோ பிளாக் இருக்கு, 80% பிளாக், இம்மிடியேட்டா வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு காரணம் இந்த கெட்ட கொழுப்பு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா உடல்ல இருந்து அது அப்படியே கரைஞ்சி வெளியில வர்ற மாதிரி மேஜிக் ஹெர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்கு? தயவு செய்து சொல்லுங்க. இததான் கேட்க ஆவலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெட்ட கொழுப்பை கரையிறதுக்கு கவலையே வேண்டாம். ஸோ நம்ம ஸ்பெஷல் மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. நம்பர் 1 கிராம்பு. ஸோ கிராம்பு நம்ம வீட்லயே இருக்கக்கூடியதான், அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. லவங்கப்பட்டை, அடுத்தது லகு அங்கப்பட்டை, நம்ம அங்கத்தை லகுவாக மாற்றக்கூடிய மூலிகை லவங்கப்பட்டைய நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுங்க.
அதே மாதிரி சித்தால இருக்கக்கூடிய சடாமாஞ்சில், சடாமாஞ்சில் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. சடாமாஞ்சில் நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ எவ்வளவு நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல்ல இந்த கெட்ட கொழுப்பு எல்லா ரத்த நாளங்கள்ல போய் படிஞ்சிரும். ஆமா, ரத்த நாளங்கள்ல அதோடைய உட்சுவல் உள்ள போய் படிஞ்சு ரத்த ஓட்டமே போகாத மாதிரி ஆயிடும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பிளட் தின்னர் எடுத்துட்டு இருக்கிறோம். பிளட் தின்னர் எடுத்தாதாங்க ஆச்சு, இல்லைன்னா எனக்கு பிளாக் வந்துரும்னு சொல்றவங்க. சோ அது நேச்சுரல் பிளட் தின்னர் அப்படின்னு சொன்னா இது சடாமாஞ்சில்ங்க. சோ இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது லேகியமாகவும் நமக்கு கிடைக்குது. அப்போ அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பவுடரை நல்லா பாயில் பண்ணி எப்பயாவது டீ மாதிரி கூட குடிச்சிக்கலாம். சோ அந்த மாதிரி செய்யும் போது இது எல்லாமே நம்மளுடைய கெட்ட கொழுப்பை வெளியேற்றும். இந்த கிராம்புலாம் ரொம்ப சிம்பிள், லவங்காதி சூர்ணம்னே நமக்கு கிடைக்குது. சூர்ணம் வாங்கி நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியே குடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி லவங்கப்பட்டியும் டீ போட்டு குடிக்கலாம். உணவுல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல அசைவ உணவுகள்லாம் சமைக்கும் போது இதெல்லாம் சேர்த்து செய்யணும். ஏன்னா அந்த கெட்ட கொழுப்பு நம்ம உடல்ல படியாம இருக்கிறதுக்கு தான். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு வரணும். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஏலாதி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிற நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸோட சேர்ந்து தான் வரும். ஸோ அப்போ இந்த ஏலாதி சூர்ணமாக நம்ம எடுக்கும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறையும், பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வேற என்னென்ன மேஜிக் இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ். ஸோ லெமன், ஆரஞ்சு, பிளாக் கிரேப்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பேரிக்காய், இப்போ இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய், இது எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால கரைக்கும். ஸோ நல்ல காலையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாவே போதுங்க. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உடல்ல இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே நமக்கு கரைஞ்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே மாதிரி நல்ல ரிச் ஃபைபர். ஸோ ஃபைபர் உள்ள போக போக நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அடைப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா அப்படின்னு சொல்லணும்னா இந்த கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியம். கருஞ்சீரகம் அதிகமான ஹீட் இருக்கக்கூடியது. ஸோ யார் யார் எந்த அளவு எடுக்கலான்றது நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். காட்டு சீரகம்னு இன்னொரு சீரகத்துல இன்னொரு டைப், இது நல்ல காரமா மணமா இருக்கக்கூடியது. ஸோ இந்த கருஞ்சீரகம் காட்டு சீரகம் சேர்த்து கூட நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்போ பேட் கொலஸ்ட்ரால் இருக்கா, கவலையே வேண்டாம். ஸோ ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கேற்ற டயட்டும் எடுக்கலாம். ஸோ பிற்காலத்துல வரக்கூடிய இந்த கார்டியாக் இஷ்யூஸ், ஹார்ட் அட்டாக், இது வராம தடுக்கிறதுக்கு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே நமக்கு துணையா இருக்கும். எஸ், இந்த கொழுப்பு கட்டியும் இதன் மூலமா கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? உடம்புல சேரக்கூடிய கொழுப்பு கட்டியும் இருக்கு. கொழுப்பு கட்டி கரையிறதுக்கும் ஸ்பெஷல் ஆயில் நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கு இந்த கொடிவேலி தைலம், சடாமாஞ்சில் தைலம், இது எல்லாமே அப்ளை பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளும் கரைய ஆரம்பிச்சு. ஸோ கெட்ட கொழுப்பு சேராம வருமுன் காக்கிறதன் மூலமாக உங்களுடைய இதயத்தையும் ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகளும் வராம அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போய் விடாம முன்கூட்டியே பாதுகாக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழியை நமக்காக சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கான பல டவுட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்ன நோட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரடியா வந்து கூட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். நேரடியா வர முடியாதவங்க வீடியோ கால் மூலமாக ஆன்லைன் கன்சல்டிங்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மருந்துகளை உங்களிடமே அனுப்பி வைக்கிறதுக்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அனுப்புங்க. இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமா தீக்ஷாலயம் மூலமாக இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து மிஸ் பண்ணாம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.